ஃப்ரெண்ட்ஸ், இது கும்பகோணம் ட்ரிப்போட செகண்ட் டே. காலையில் ஒரு 7:15 வந்து செக் அவுட் பண்ணிட்டு ஹோட்டல்லேருந்து கிளம்பிட்டோம். கும்பகோணத்திலிருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு 20 நிமிஷம் ஜேர்னியில நாச்சியார் கோயில் இருக்கு. அங்கேதான் வந்து ஃபர்ஸ்ட் போனோம். அன்னைக்கு காலையில காஃபி கூட அங்க நாச்சியார் கோயிலுக்கு முன்னாடி இருந்த ஒரு டீ கடையில தான் வந்து குடிச்சோம். நாங்க எங்க டிரைவர் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே சன்ரைஸ் அப்படியே மேல வருது. அந்த சூரிய கதிர்களோட பச்சை பசேல்னு சுத்தியும் நிலம், அப்படியே சில்லுன்னு ஒரு காத்து. அப்பா, நாளே வந்து செம பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கறது வந்து அந்த டிரைவ்லயே தெரிஞ்சிருச்சு. அன்னைக்கு காலையில வந்து நேரத்திலேயே கிளம்பிட்டதுனால இன்னைக்கு நிறைய கோயில்களை பார்க்க முடியும். கூடவே கொஞ்சம் அதிகமான டைமும் வந்து கோயில்கள்ல ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கறதும் தெரிஞ்சது. அதனால ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து ஒவ்வொரு இடத்தையும் வந்து நாங்க பிளான் பண்ணிட்டோம். நாச்சியார் கோயிலோட ஓப்பனிங் டைமே வந்து காலையில 7:30 மணி தான். அதுக்கு முன்னாடி போயிருந்தாலும் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருந்திருக்கணும். கரெக்டா போனதும் அந்த காஃபியை குடிச்சிட்டு பூஜைக்கு தேவையான பொருட்கள் மட்டும் வாங்கிட்டு உள்ள போயிட்டோம். ஃபர்ஸ்ட் பூஜை, அளவான கூட்டம், சாமியை பக்கத்துல நின்று பார்க்க முடிஞ்சது. நல்லா அந்த ஐயர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு சாமியோட கதையையும் ஸ்தல புராணத்தையும். இந்த நாச்சியார் கோயில்ல கல் கருடன் தான் வந்து ஃபேமஸ். எல்லா இடத்துலயும் வந்து கருட பகவான் நம்ம வந்து மரத்துல பார்த்திருப்போம், இல்ல செம்பு, இல்ல தங்க முலாம் பூச்சின மாதிரி இந்த மாதிரிதான் இருந்திருக்கும். ஆனா இங்கதான் வந்து கல்லிலேயே வந்து கருட பகவான் இருக்காரு. அதுவும் மிகப்பெரிய ஸ்ட்ரக்சரா இருக்காருங்க. நான் உள்ள என்ட்ரானதுமே கோயில்ல அந்த நாச்சியார் கோயில் தூண் இருக்கு இல்லையா, அதை பார்த்து அசந்துட்டேன். ஏன்னா நிச்சயமா நம்ம 2 கையையும் வந்து விரிச்சு வச்சு கட்டி பிடிச்சோம்னா அந்த தூணை வந்து நம்மளால வந்து கட்டி பிடிக்க முடியாது. அவ்வளவு பெருசா இருந்துச்சு. ஆனா நாச்சியார் கோயில் வந்து ஃபேமஸ் ஆனதுனால எல்லாருமே நாச்சியார் கோயில்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பெருமாள் கோயிலையும் பெருமாள் லட்சுமி எல்லாம் இருக்கும்போது பெருமாள் வந்து ஸ்ட்ரெயிட்டா நம்ம கதவுக்கு எதிர இருப்பார் இல்லையா. ஆனா இங்க வந்து பெருமாள் கொஞ்சம் தள்ளி நின்று மகாலட்சுமி தாயாருக்கு வந்து நாச்சியார் தாயாருக்கு வந்து இடம் விட்டு, நாச்சியார் தாயார் தான் வந்து நம்மள வந்து டைரக்டா ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும், நேருக்கு நேரா கதவுக்கு எதிரில இந்த கோயில்ல. அதனால மகாலட்சுமி தாயார் தான் வந்து லீட் ரோல் எடுத்திருக்காங்க. இங்க இருக்கிற கல் கருடனை வந்து 2 தடவை சப்பரத்துல ஊர்வலம் எடுத்துட்டு போவாங்க வருஷத்துல, பங்குனி மாசம், மார்கழி மாசம். கருடனை கையில தூக்கும் போது 4 பேர், அந்த 4 பேர் தூக்குனதுக்கு அப்புறம் அந்த நிலவாசலை விட்டு வெளியே வரும்போது 8 பேர், அப்புறம் அதுல இருந்து மறுபடியும் ஒரு வாசப்படி இறங்கி வரும்போது 16 பேர், அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் 32 பேர், அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் 64 பேர் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பேரும் சேர்ந்து தூக்குற மாதிரி கருடனோட வெயிட் வந்து அதிகமாயிட்டே இருக்குமா. அங்க இருக்கிற 4 வீதியில ஊர்வலம் போயிட்டு சாமி மறுபடியும் கோயிலுக்குள்ள வரும்போது எந்த இடத்துல 64 பேர் இருந்தாங்களோ அங்கிருந்து உள்ள வரும்போது 64 இருந்து 32 கம்மியாகி, 32 இருந்து 16 கம்மியாகி, 16 இருந்து 8, 8 இருந்து 4 பேர் அப்படின்னு திரும்ப அந்த மூலஸ்தானத்துல சாமி வைக்கும் போது 4 பேர் வைப்பாங்களாம். அப்ப அதுக்குள்ள எப்படி வெயிட் கம்மியா இருக்கும் யோசிக்க முடியுதா? எவ்வளவு பவர் இருக்கணும் அப்ப சாமிக்கு. நாச்சியார் கோயிலுக்குள்ள இருக்கிற சக்கர தாழ்வாரோட கோபுரம் இது. நாச்சியார் கோயில்ல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஆண்டாள் கையில எப்படி கிளி இருக்குமோ அதே மாதிரி இங்க நாச்சியார் கோயிலோட கோபுரத்திலயும் சரி, சுத்தி இருக்கிற மரங்கள்லயும் சரி, அவ்வளவு பச்சை கிளிகள். எனக்கு நிஜமாவே அந்த கிளிகளோட சத்தத்தை அது காலையில் நேரத்துல கோயிலுக்குள்ள கேட்டதும் அவ்வளவு பாசிட்டிவா ஃபீல் பண்ண, அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு மனசுமே. கிளிகள் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. மற்ற கோயில்கள்ல வந்து கிளிகள் இல்லை, இந்த கோயில்ல மட்டும் கிளிகள் இருக்கு. இந்த கோயிலோட காம்பவுண்ட் வாலுமே கோயிலோட ஸ்ட்ரக்சருக்கு ஈக்குவலா இருக்கு. கோபுரம் மட்டும்தான் மேல தெரியுது, கோயிலோட ஸ்ட்ரக்சர் வந்து மேலே தெரியவே தெரியாது வெளியிருந்து பார்க்கும்போது. அந்த அளவுக்கு ஹைட்ல இருக்கு. இவ்வளவு டெக்னாலஜி, இவ்வளவு ரெஃபரன்ஸ் புக்ஸ், இவ்வளவு கூகுள் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுறது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. ஆனா இந்த எந்த ஃபெசிலிட்டிஸுமே இல்லாத ஒரு காலத்துல எப்படி இதையெல்லாம் வந்து வடிவமைச்சாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பிரமிக்கத்தக்க விஷயம்தான். இந்த கோயில ஒரு 1.25 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஒரு 8:45 வந்து கோயில்ல இருந்து வெளியே வந்து பக்கத்திலேயே நவரசா அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, அங்கேயே நாச்சியார் கோயில்ல. அங்கேதான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். ஊர் சின்னதா இருந்தாலும் ஹோட்டல் சின்னதா இருந்தாலும் இங்க வந்து ரோஸ்ட் நல்லா இருந்துச்சு. இத வந்து கும்பகோணத்துல முந்தின நாள் காலையில சாப்பிட்ட பிரேக்ஃபாஸ்ட் கம்பேர் பண்ணவே முடியாது. அந்த தோசைக்கு இந்த தோசை வந்து மச் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். அடுத்து நாச்சியார் கோயில் தாண்டி ஒரு 2 ரோடுக்கு அந்த பக்கம் மாந்திக்கான ஒரு கோயில் இருக்கு, ஒரு சிவாலயத்துல. அங்கதான் போனோம். இங்கதான் வந்து மாந்தியோட கோயில். மாந்தி வந்து ஸ்ரீ மங்கள சனி பகவான் தனது மனைவிகள் மாந்தாதேவி, ஜேஷ்டாதேவி, குழந்தைகள் மாந்தி, குளிகன் இவர்களுடன் குடும்பத்துடன் அருள்பாலிக்கும் ஒரே ஸ்தலம் திருநரையூர் ராமநாத சுவாமி உடனுரை பர்வதவர்தினி திருக்கோயில். இது வந்து நாச்சியார் கோயிலுக்கு பக்கத்திலேயே தான் இருக்கு. நம்ம ஜாதக கட்டங்கள்ல வந்து மா அப்படின்னு ஒரு இடத்துல போட்டிருக்கோம். ஏதாவது ஒரு கிரகங்களோட சேர்ந்திருக்கும், இல்ல தனிச்சு இருக்கலாம். ஏதாவது ஒரு கட்டத்துல அது வந்து மாந்தி அப்படின்னு பேரு. யூஸ்வலா ஜாதகங்கள்ல வந்து மாந்தியை பேஸ் பண்ணி நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து மாந்தியை பேஸ் பண்ணியும் பார்ப்பாங்க. ஏன்னா அவரு நினைச்சா நல்லதும் பண்ணலாம், கெட்டதும் பண்ணலாம் நம்ம ஜாதகத்துல. அதுவும் மாந்தி வந்து தனிச்சிருந்தா ஒரு பலன், மாந்தி ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு கட்டங்கள்ல இருக்கும்போது ஒரு பலன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. இதுக்கு நான் நிறைய ரெஃபரன்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன்.
அங்கே பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது எந்த மாந்தி தோஷங்களோ இல்ல ஜாதகத்துல எந்தெந்த லொகேஷன்ல மாந்தி இருந்தாலும் இந்த கோயிலுக்கு போனா சரியாயிரும்னு சொல்லிட்டு ஸோ அதனால இந்த கோயிலையும் லிஸ்ட்ல எடுத்துக்கிட்டேன். சனீஸ்வர பகவான் அவரோட 2 ஒய்ஃபோட மாந்தி குளிகன்னு 2 குழந்தைகளோடு இங்கே காட்சி அளிச்சிருக்கார். இங்கே வந்து தசரத மகாராஜா வந்து நின்றுக்கிற சிலை இருக்கும். அவருக்கு காட்சி அளித்தது தான் இந்த சனீஸ்வர பகவான் குடும்பத்தோடு இருக்கிற கோயில். இந்த ஊர் பேர் வந்து திருநறையூர். ஆனால் நாச்சியார் கோயில்னு சொல்கிறதுனால அது நாச்சியார் கோயில்னு ஆயிடுச்சு. நாச்சியார் கோயிலேருந்து ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளேயே தான் இருக்குது இந்த கோயிலும். மாந்திக்கு வந்து நிறைய இடங்கள்ல கோயில் இல்ல, ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் தமிழ்நாட்டுல இருக்கு. ஆனா அந்த எல்லா கோயில்களுக்கும் போயிட்டு வந்து ஒரு வயசான ஜோசியர், மேபி அவருக்கு ஒரு 80 வயசுக்கு மேல இருக்கும், அவர் சொன்னாரு எல்லா பக்கமும் நான் போய் அனலைஸ் பண்ணி பார்த்ததுல அந்த புராண கதைகள்லயும் அங்க இருக்கிற ஸ்பெசிபிகேஷனோடவும் இருக்கிற ஒரே ஒரு மாந்தி வந்து இந்த நாச்சியார் கோயில் மாந்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நான் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன், சரி எப்படி இருந்தாலும் கும்பகோணம் போகும்போது இங்கேயும் போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து டிசைட் பண்ணேன். இந்த கோயில்ல நிறைய பேர் வந்து பரிகாரங்கள் பண்றாங்க. இங்க வந்து ரெகுலராகவே வந்து ஹோமம் அபிஷேகம் இதெல்லாம் வந்து சனி பகவானோட ஃபேமிலிக்கு நடக்குது. அது மட்டும் இல்லாம குளிகை காலம் இருக்கும் இல்லையா, கேலண்டர்ல பார்ப்போம் குளிகைன்னு சொல்லிட்டு, அந்த காலகட்டத்துல ஸ்பெஷல் பூஜைகளும் இந்த மாந்தி குளிகளுக்கு நடக்குது. அங்கிருந்து ஒரு 10:30 மணிக்கு திருப்பாம்பரம் ரீச் ஆயிடும். திருப்பாம்பரம் ராகு கேதுவோட ஸ்தலம். வர்ற ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் சின்ன வில்லேஜ் ரோடு. நான் கூட்டமே இருக்காது இந்த கோயில்ல நினைச்சு வந்தா, இங்க பார்க்கிங் ஃபுல்லு கூட்டம். அருள்மிகு பாம்புநாதர் திருக்கோயில், ராகு கேது பரிகார ஸ்தலம், தென் காளஹஸ்தின்னு சொல்றாங்க இந்த கோயிலை. இங்க இருக்கிற அம்மன் பேரு ஸ்ரீ வண்டார் பூங்குழலி, இல்லைனாலும் ஸ்ரீ வண்டு சேர் குழலின்னு சொல்றாங்க. ஈஸ்வரன் பேரு வந்து ஸ்ரீ பாம்புரநாதர், பாம்புரநாதர் ஸ்ரீ வண்டு சேர் குழலி. தென் காளஹஸ்தி பயங்கரமான கூட்டமா இருக்கு. நாங்க வந்தது வெள்ளிக்கிழமை, அதுவும் ராகு காலத்துல. கரெக்டா வந்ததால பூஜை முடிஞ்சிச்சு. ஆனா நிறைய பேர் பரிகாரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ராகு கேது தோஷம் இருக்கிறவங்களுக்கு வந்து பரிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கரமான கூட்டமா இருக்கு. நாங்க இங்க வந்து கூட்டம் இருக்கிறத பார்த்துட்டு கேதுவோட கோயிலுக்கு அன்னைக்கு ஈவினிங்கே போயிருந்தோம். அங்க போய் என்ன கூட்டமே இல்ல, அங்க திருப்பாம்பரம் வந்து அவ்வளவு கூட்டம் இருக்குங்கும் போது 10 வருஷத்துக்கு அந்த கோயில் ஃபேமஸா இருந்தா 10 வருஷத்துக்கு இந்த கோயில் ஃபேமஸா இருக்கும், கொஞ்சம் அது டவுன் ஆகும்போது இது ரைஸ் ஆகும் அப்படின்னாங்க. ஒரு சமயம் அங்க வந்து 2 சாமிக்கும் தனித்தனியா பண்ண வேண்டியது இருக்கும். இங்க 2 சாமிக்கும் ஒன்னா பண்றதுனால வந்து கூட்டம் அதிகம். இந்த கோயிலோட ஸ்லோகனே என்னன்னா, திருப்பங்கள் வேண்டின் திருப்பாம்புரம் வாரீர். இதுதான் திருப்பாம்புரம் குளம், கரெக்டா கோயிலுக்கு எதிரிலேயே இருக்கு. நாங்க இதே ஏரியால இன்னொரு கோயிலையும் வந்து லிஸ்ட் பண்ணிட்டு வந்திருந்தோம். அந்த கோயில் வந்து எங்களுக்கு கிடைக்கல, ஆக்சுவலா கூகுள் மேப்ல கூட சரியா எங்களுக்கு காமிக்கல. ஆனா வேற ஒரு சிவன் கோயில் காமிச்சது. எனக்கு என்ன டவுட்னா, மேபி வேற நேம்ல வேணா இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல சரி திருப்பாம்புரம் போயிட்டு வரும்போது பாக்கலாம்னு சொல்லிட்டு வரும்போது வண்டியை ஸ்லோ பண்ணி அந்த பேரை மட்டும் படிச்சுட்டு இருந்தேன். ஐயர் உள்ள இருந்து கூப்பிட்டாரு, உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரே சந்தேகம், நான் போய் அவர்கிட்டயே கேட்டேன், இந்த கோயிலைத்தான் நாங்க வந்து தேடிட்டு போயிட்டு இருக்கோம், இந்த கோயிலும் நீங்க இங்க இருக்கிற கோயிலும் ஒண்ணுதானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு, நீங்க தேடுற கோயில் இது கிடையாது, ஆனா கடவுளோட உத்தரவுப்படி நீங்க இந்நேரத்துக்கு இங்கதான் இருக்கணும் இருக்கு, உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கூட்டிட்டு போய் பூஜை பண்ணி கொடுத்தாரு. இது வந்து பதவி உயர்வு தரும் ஸ்தலமா. மூலவர் வந்து சூஷ்மபுரீஸ்வரர், மங்களாம்பிகை தாயார். கோயிலுக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, வர்ற எலெக்ஷன்ல பதவிக்காக போட்டி போடுற நிறைய பேர் வந்து கரை வேட்டிகளோட உள்ள வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. ஓ, இவர் நிஜமாவே பதவியை கொடுப்பாருதான் போல் இருக்குன்னு அப்பதான் எனக்கும் தோணுச்சு. இந்த சாமியோட பேரை வந்து சூக்ஷ்மபுரீஸ்வரர்னு சொல்றாங்க. இந்த கோயில் வந்து திருச்சுருகுடி அப்படிங்கிற ஊர்ல திருவாரூர் மாவட்டத்துல இருக்கு. இந்த கோயிலோட புராணத்தை இங்க இருக்கிற ஐயரே சொல்றாரு, கேட்டுக்கோங்க. இந்த கோயிலுக்குள்ள நுழையில ஒரு பாக்கியம். இந்த கோயில் வந்து சக்தி வாய்ந்தது. நீங்க உங்க வேண்டுதல் வந்து நீங்க இங்க வேண்டிக்கிட்டாலும் அது வந்து உங்களுக்கு பலன் வரும். இப்போ நீங்க எங்கேயோ போறீங்க இல்லையா, அந்த வேண்டுதல் இங்கேயும் வேண்டிக்கலாம். இது வந்து 6ஆம் நூற்றாண்டு கோயில். அதாவது தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டுறதுக்கு முன்னால இது வந்து சோழர்களால் கட்டப்பட்டது. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோழர்கள் வந்து எல்லா இடத்துலையும் கோயில் கட்டப்பட்டாங்க. அவங்க கட்டுற இடம் வந்து நம்ம ஊர் பிள்ளையார் கோயில் மாரியம்மன் கோயிலெலாம் கட்டாமல் சக்தி வைப்ரேஷன் உள்ள இடத்துல தான் கட்டுவாங்க. அது மாதிரி இடத்துல ஒரு காலத்தில் வந்து இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஊர்? நீங்கள் பொள்ளாச்சி. நீங்கள் பொள்ளாச்சி, நான் வந்து ஒரு ஊர், அவர் ஒரு ஊர், நமக்கு தான் ஊர் பேர். ஆனால் கடவுளுக்கு வந்து இந்த பூலோகமே நந்தவனம் அவங்க ஊர். ஒரு காலத்தில் இந்த நந்தவனத்தில் அம்பாளும் ஈசனும் இங்கே உட்காந்து தாயக்கட்டை சொக்காட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது விளையாண்டுட்டு இருந்தாங்க. அந்த விளையாட்டுக்கு இருக்கும் பொழுது அம்பாள் வந்து ஜெயிச்சிட்டாங்க, ஐயா தோத்துட்டார். உடனே கோச்சிக்கிட்டு சொல்லிக்காம கொள்ளாமல் சூஷ்மபுரேஸ்வர் சூஷ்மமாக ஓடிட்டார். மீண்டும் ஆமாம் சூஷ்மமாக போயிட்டார். மீண்டும் அவங்கள வர வைக்கிறதுக்காக அம்மா வந்து அந்த மங்கள தீர்த்தம், நம்ம அந்த குளம் இருக்கு இல்லையா,
அல்லது ஒரு பிடி மணல் எடுத்து செஞ்ச சுயம்பு லிங்கம். ஆமாம், அது மணல் லிங்கம். இந்த ஐயாவுக்கு வந்து அபிஷேகம் கிடையாது, மணல் லிங்கம். அமாவாசை சிவராத்திரிக்கு தைல காப்பு. இப்போ கவசம் போட்டுருக்கு. அந்த கவசத்தெல்லாம் எடுத்துட்டு விசேஷமான ஹோமம் அதனால் அந்த நாளில் தைல காப்பு நடக்கும். திரும்பி வந்து அவர் மங்களநாதராக உட்காந்துட்டார். மேலே இருக்கு மங்களநாதரா, மங்களாநாதர் மங்களாம்பிகை 2 பேரும் வந்து மீண்டும் அவங்க இந்த கோயில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு பிரசித்தி பெற்றதுன்னா, ஒரு கணவன் மனைவி ஒரு குடும்பம் அன்னோனியமாக இருக்கணும், 2 பேர் சந்தோஷமாக இருக்கணும். அந்த விஷயத்துக்காக சந்தேசத்தில் போய் பிரிஞ்சவங்க மீண்டும் சேரக்கூடிய ஸ்தலம் அது. 2 பேர் வந்து சேர்ந்த உடனே வந்து ஐயா செவ்வாய் வரார், மார்ஸ் அங்ககாரர் வந்துட்டு, ஐயா என்னை எல்லாருமே துரத்துறா தோஷன்ட்டு எனக்கு விமோச்சனம் கிடையாதா அப்படின்னு அவர் வந்து வேண்டிக்கிறப்ப மங்களநாதரோ அம்பாள் மங்களாம்பிகையும் அவருக்கு மங்களம் பண்ணி சுபம் பண்ணி தனி சன்னதி இங்கே வச்சிருக்கார். சூரிய பகவானே வந்து இந்த செவ்வாய்க்கு அபிஷேகம் பண்ணி தீபாவளினா காட்டின இடம். 6 வயசுல நம்மளுடைய திருஞான சம்பந்தர் தேவாரம் பாடிய ஸ்தலம். 12ன்னு சொல்லி பெரிய அன்னதான பிரபு பிறந்த ஊர். இங்கே எல்லாமே மங்களம், மங்கள தீர்த்தம், மங்கள விநாயகர், மங்கள சுப்பிரமணியர், மங்களநாதர், மங்களாம்பிகை. ஸோ இந்த சேத்தத்துக்கு வந்தாலே எல்லாமே மங்களம். அந்த செவ்வாய்க்கு வந்து ஒரு 2 பேரும் ஒரு கொடுத்துருக்கான். இவங்க 2 பேரையும் வந்து ஐயாவே அம்மாவை வேண்டிக்கிறவர் அவங்களோட கோரிக்கையை பூர்த்தி செய்ய வைக்க வேண்டும்ன்றது செவ்வாய் வந்து அங்ககாரன்ட்டே சொல்லியிருக்கான். அவருடைய எந்திரங்க ஒன்று இருக்கு. நம்மளுக்கு கோடான கோடி பில்லியன் மக்கள் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. ஒரு ரேகை கிடையாது, யாருக்கும் கிடையாது. இது வந்து பதவி தரும் ஸ்தலம். அதாவது நம்ம எதுக்காக இப்போ நமக்கு நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பொறுப்பு உண்டு, 2 பதவி. ஒன்று கணவன் வீட்டில், அடுத்தது மனைவி. நீங்கள் டாக்டராக இருந்தாலும் வெளியே தான் டாக்டர், வீட்டுக்கு போனால் கணவன். அதுபோல் சமுதாயத்தில் தொழில், குழந்தை பாக்கியம், கல்யாண பாக்கியம், நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ, எதுக்காக பதவி உயர்வாக கேட்குறீங்களோ அது செய்து கொடுக்கக்கூடிய ஸ்தலம் இது. அந்த எந்திரம் வந்து 2 கையை வச்சு ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஸ்கேன் ஆகி உங்களுடைய இத்தனை வருஷத்தில் எத்தனையோ கோயில் போயிருப்பீங்க. இந்த கோயிலில் கஷ்டமான உங்களோட பிரார்த்தனை முடியாத அந்த வேடுகள் இங்கே வைங்க. நீங்கள் அடுத்தது கண்டிப்பாக இந்த கோயில் தேடி வருவீங்க. நான் இல்லைனாலும் ஐயாவுக்கு நன்றி சொல்லுங்க. பதவி தரும் தலம் ஸ்ரீ மங்களநாதர், ஸ்ரீ சூஷமபுரீஸ்வரர், ஸ்ரீ அங்காரகன் அருள் தரும் தலம் திருச்சிருங்குடி. வேலையெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வரணுன்னாலோ இல்லை நெக்ஸ்ட் ஜாப் மூவ் ஆகிறீங்கன்னா இங்கே வந்து ஒரு சக்கரம் இருக்குது. அந்த சக்கரத்தின் மேலே கையை வச்சு வேண்டிட்டு போனால் நடக்கும் அப்படிங்கிறாங்க. உள்ள வந்து ஐயர் சொன்னார் இல்லையே இந்த ஸ்தல புராணம் ஒன்று, அதையும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய பேத்துக்கு வந்து சின்ன கோயில்களை பற்றின கதைகள் தெரியறதில்லை. எங்களுக்குமே அந்த கதைகள் தெரிஞ்சதுக்கப்புறம் 2வது தடவை சுற்றி வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். இங்கிருந்து அடுத்து சரஸ்வதியோட கோயிலுக்கு போயிட்டோம். ஃப்ரைடே இன்னைக்கு காலையில் நாச்சியார் கோயில் ஆரம்பித்து இப்போது 12:45 சரஸ்வதியோட ஸ்தலத்துக்கு வந்திருக்கோம். ஸ்ரீ மகா சரஸ்வதி திருக்கோயில், திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் கூத்தனூருங்கிற ஊரில். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. ஏன்னா வந்து இப்போ மார்ச் 12th எக்ஸாம், போர்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதுக்காக 10th எக்ஸாம்ஸ் எல்லாம் வர்றதுனால நிறைய பசங்க இருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் க்ரௌடு தான் நல்லா அலமோதிட்டு இருக்கு. நிறைய ஸ்கூல்ஸ்ல இருந்துமே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இங்கே சரஸ்வதியோட கோயில், அதனால வெண் தாமரை, பென், நோட் புக் இதெல்லாம் வச்சிருக்காங்க. காலையில் நேரத்திலேயே கிளம்புனதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் மத்தியானத்துக்குள்ள ஒரு 5 கோயிலை வந்து எங்களால கவர் பண்ண முடிஞ்சது. நாங்க போக வேண்டிய கோயில் எதுன்னு பாத்தீங்கன்னா திருமாகாளம் அப்படிங்கிற ஊர்ல வந்து மகாளநாதர் அச்சம் தவிர்த்த நாயகியோட கோயில். இது வந்து இஎன்டி இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கோயிலுக்கு போனா சரியாகும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க பெங்களூர் கிளைமேட்ல இருக்கிறதுனால கோல்ட் அண்ட் காஃப் அப்படிங்கறதெல்லாம் வீட்டுல வந்து ரொம்ப நார்மலான விஷயம். அதனால சரி ஓகே மெடிசன்ஸே சாப்பிட்டு இருக்கோம்ல, அதுக்கு பதிலாக ஏதாவது இந்த மாதிரி தீர்த்தங்கள், இந்த மாதிரி கோயில்கள் ஏதாவது இருந்தா பாக்கலாம்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். ஸோ இந்த கோயில் தான் வந்து என்னோட லிஸ்ட்ல இருந்துச்சு. பட் வந்து கோயில் க்ளோஸ் ஆயிடுச்சு. நாங்க போற டைம் 1 மணிக்குள்ள எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்களா. ஆனால் ஒரு 1:30 மணிக்கு ரீச் ஆயிட்டோம். திரும்ப கோயில் ஓபன் பண்றது வந்து 6 மணிக்கு தான். ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப லாங் டைம் வந்து இதே ஊர்ல ஸ்ட்ரக் ஆயிருவோங்கிறதுனால அடுத்த ஊருக்கு நாங்க போயிட்டோம். இங்க வெயிட் பண்ணல. ரீசெண்டா தான் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. கோயிலும் ரொம்ப பெருசா இருக்கு. நாங்க மிஸ் பண்ணிட்டோம் இந்த தடவை. இன்கேஸ் நீங்க வரதா இருந்துச்சு அப்படின்னா வரும்போதே பூ எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. இங்க வந்து பக்கத்துல எந்த கடைகளும் இல்ல. ஒரு சின்ன வில்லேஜ், கோயில் மட்டும் ரொம்ப பெருசா இருக்கு.
இந்த கோயில் வந்து இஎன்டி இஷ்யூ அப்படிங்கறதுனால தினம் கோல்டு காஃப்க்கு மெடிசன் சாப்பிடுறோம். ஒரு தடவை கோயிலுக்கும் போயிட்டு வந்து பார்ப்போமேனு தான் ட்ரை பண்ணலான்னு வந்தோம். இதை பார்த்துட்டு போற வழியில தாருகாவணேஸ்வரர் சிவலிங்க திருமேனி. இது வந்து நம்ம ஜென்ரலா பாக்குற கோயில் மாதிரி இல்லாம ஃபாரினர்ஸ் வந்து ஒரு ட்ரஸ்ட்டை வந்து இங்க கிரியேட் பண்ணி நம்ம கல்ச்சர் பிடிச்சி இந்த என்டையர் ஏரியாவையும் கொஞ்சம் இடத்த வாங்கி தோட்டத்தை வாங்கி இங்க ஒரு 54 அடி சிவலிங்கத்தை வந்து உருவாக்கி இருக்காங்க. இந்த கோயில் வந்து பெருஞ்சேரி அப்படிங்கிற ஊர்ல இருக்கு. கும்பகோணம் டு மயிலாடுதுறை ரூட்ல ஒரு ரைட் சைட்ல ஒரு டேர்ன் எடுத்து ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி போனோம்னாலே வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கு இந்த கோயில். இந்த 54 அடி சிவலிங்கத்துக்குள்ள ஒரு சிவலிங்கம் இருக்கு. அதை சுத்தி வந்து நம்ம சாமி கும்பிடலாம். இந்த கோயில்ல ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரமும் சங்கு நாதமும் செமையா இருந்துச்சு. நீங்களும் கேளுங்க. அந்த சவுண்டோட எக்கோஸ் பயங்கரமா இருந்துச்சு. அந்த வைப்ரேஷன் வந்து அதை ஃபீல் பண்ணணும் உள்ள இருந்து. ஈஷா எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான். ஆனா இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஆக்சுவலா இங்க வந்து நிறைய குதிரைகள், நிறைய நாட்டு மாடுகள் வந்து 100 கணக்குல வச்சிருக்காங்க. அங்க இருக்கிற வக்கிப்பில் போற பார்த்தாலே தெரியும் எத்தனை மாடு குதிரை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து ஃபுல் டைம் வந்து உங்களுக்கு அன்னதானமும் இருக்கு. சிவராத்திரி எல்லாம் வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க போட்டிருக்கு. ஈஷால எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலா. ஆனா லோக்கல் க்ரௌடுமே வந்து நல்லா இருக்கு. டிரைவர் சொன்னாரு ஆக்சுவலா சிவராத்திரி அன்னைக்கெல்லாம் இந்த ஏரியால வரவே முடியாது, அவ்வளவு கூட்டம் இருக்கும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோயிலை பார்த்துட்டு வைத்தீஸ்வரன் கோயில் போற வழியில மயிலாடுதுறையில லஞ்ச் சாப்பிட்டோம். 2:15 இங்க ரீச் ஆயிட்டோம். லஞ்ச் வந்து ரியலி சூப்பரா இருந்துச்சு. அன்னமித்ரா அப்படிங்கிற ஹோட்டல் மயிலாடுதுறையில, பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட். 150 ருபீஸ் வித் பாயாசம் தயிர் எல்லாமே. முந்தின நாள் கும்பகோணத்தில் சாப்பிட்ட லஞ்ச் எல்லாம் வந்து இது கூட கம்பேர் பண்ணவே முடியாது. இன்கேஸ் நீங்க இந்த பக்கம் டிராவல் பண்றீங்க அப்படின்னா இந்த ஹோட்டலை வந்து தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்க லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு 3:30 மணிக்கெல்லாம் வந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டோம். அங்க வந்து 4 மணிக்கு தான் வந்து கோயில் திறப்பாங்க. ஆனா வெளிமண்டப கதவுகள் எல்லாம் திறந்துதான் இருக்கும். அதனால உள்ள போய் மண்டபத்துல எல்லாம் உட்காந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்கும் டைம் இருந்துச்சு எங்களுக்கு அன்னைக்கு. அதனால வந்து டைரக்டா கோயிலுக்கு ரீச் ஆயிட்டோம். ஒரு விஷயம் நான் இங்க சொல்லி ஆகணும். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகும்போது கோயிலுக்குள்ள என்டர் ஆகும்போது நாடி ஜோஷியம் பாக்குறதுக்கு யாரோ ஒருத்தர் வந்து உங்களை கூப்பிடுவாங்க. அந்த செகண்ட் அவங்க கூட நின்று பேசாம தயவு செஞ்சு கோயிலுக்குள்ள போயிருங்க. அப்படி இன்கேஸ் நாடி ஜோஷியம் பார்க்கணும்னு ஆசை இருந்தா கோயில்ல போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன நீங்க பாருங்க. என்னோட லைஃப்ல நடந்த ஒரு மோசமான எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து தான் நான் இதை சொல்றேன். அதாவது பெங்களூர்ல இருந்து கும்பகோணம் வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு எனக்கு வந்து கல்யாணம் லேட் ஆயிட்டு இருக்குன்னு வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு சொல்லியிருந்தாங்க. அப்ப இந்த கோயிலோட முதல் நிலைவாயில் கதவுக்குள்ள போகும்போது யாரோ ஒருத்தர் வந்து இந்த நாடி ஜோஷியத்தை பார்க்க கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்து உள்ள வச்ச காலை வெளியே எடுத்து வச்சு இந்த ஜோஷியம் பார்க்க போனேன். இதே மாதிரி 3:30 மணிக்கு ரீச் ஆனதுனால இன்னும் கோயில் திறக்கல இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஜோஷியம் பார்க்க போயிட்டேன். ஆனா அங்க போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா மணி 8 ஆயிருச்சு. அது வரைக்கும் என்னால வந்து அங்கிருந்து வெளியே வரவே முடியல. அதுக்கப்புறம் கோயிலும் சாத்திட்டாங்க. என் கூட வந்தவங்க, என் கசின்ஸ் ஃபேமிலி எல்லாருமே வந்து உள்ள போய் சாமி கும்பிட்டுட்டாங்க. நானும் அம்மா மட்டும் ஸ்டக் ஆகி வெளியே நின்றுட்டோம். அன்னைக்கு வந்து எங்க அப்பாட்ட வாங்கின திட்டு அளவே கிடையாது. நானு கோயிலுக்கு வந்தா எது முக்கியம், ஜோசியம் பாக்குறது முக்கியமா இல்ல சாமியை பாக்குறது முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து நான் செவ்வாய் பகவானை பார்க்க முடியல, திரும்பி வந்தேன். ஆனா ரொம்ப ரொம்ப கில்ட்டா நான் ஃபீல் பண்ணேன். குற்ற உணர்ச்சி வந்து என்ன விடவே கிடையாது. தென் 2 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு கும்பகோணம் ட்ரிப் போய் இங்க வந்து செவ்வாய் பகவானை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுதான் வந்து எனக்கு கல்யாணம் ஆச்சு. நான் எதுக்காக என்னோட பர்சனல் ஸ்டோரி இங்க ஷேர் பண்ணேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து கல்யாணம் லேட் ஆகுது அப்படிங்கறக்காக தான் இந்த கோயிலுக்கு போவீங்க. நமக்கு ஏற்கனவே நம்ம ஜாதகத்துல பல தடைகள் இருக்கும். அங்கே இந்த மாதிரி சில பேர்னாலையும் வந்து நம்மளோட தடைகள் வந்து வரவே செய்யும். அதனால பார்த்து எஸ்கேப் ஆகி குதிச்சாவது கோயிலுக்குள்ள போயிட்டு வந்துருங்க. தயவு செஞ்சு யாரு கூட அங்க இறங்குறதுக்கு அப்புறம் பேசாதீங்க. அதுதான் பெஸ்ட் திங் டு டூ. எங்க போனாலும் நான் உன்னை விடமாட்டேன் அப்படின்னு நம்மளோட கெட்ட நேரம் துரத்தும் அப்படிம்பாங்க இல்லையா, அன்னைக்கு வந்து நான் அதை ரியலைஸ் பண்ணேன்.
உள்ள போன அப்படின்னா உனக்கு நல்லது நடந்துரும். நீ எப்படி உள்ள போறேன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரகம் வந்து நம்மள வந்து வாசல்லயே நிக்க வைக்கும் இல்லையா? அந்த மாதிரிதான் என்னோட விஷயத்த அன்னைக்கு நான் பார்த்தேன். என்னோட ஜாதகத்துல ராகு கேது தான் இருந்தாங்களே தவிர செவ்வாய் தோஷம் எல்லாம் இல்ல. ஆனா எதுக்காக அப்ப ஜோசியர் எழுதி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இந்த கோயில் லிஸ்ட்ல இருந்துச்சு. ஆனா என்னால போக முடியல அப்போ. அதனாலதான் வந்து நான் சொல்றேன். வைத்தீஸ்வரன் கோயில் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. சுத்தி பாக்குறதுக்கு ஒரு நாளே வேணும். நாங்க வந்து உள்பிரகாரம் வெளிப்பிரகாரம் எல்லாத்தையுமே சுத்தணும். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. இப்ப நிறைய பேத்துக்கு தோணும், அவ்வளவு கஷ்டப்பட்டு நாடி ஜோசியம் பார்த்தீங்களே, சொன்னதெல்லாம் கரெக்டா இருந்துச்சா, நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமா சொல்றேன், கோயிலுக்கு போகாம திரும்பி வந்தோம் இல்லையா, அந்த ஃபியர்ல வந்து டோட்டலாவே வந்து எனக்கு எல்லாமே மறந்துருச்சு, என்ன கேட்டங்கிறது கூட. செவ்வாய் பகவானை பார்த்துட்டு அடுத்து புதனோட ஸ்தலம் திருவெண்காடு ஸ்ரீ ஸ்வேதாரண்யேஸ்வர சுவாமி. இங்க எல்லா சுவாமிகளுக்குமே உள்ள ஸ்வேதா ஸ்வேதானதா பேர் வச்சிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த எல்லா பேர்களுமே. 5:30 மணிக்கெல்லாம் இந்த கோயிலுக்கு ரீச் ஆயிட்டோம் நாங்க. இந்த கோயிலுக்குள்ள என்டர் ஆகும் போது ஒருத்தர் வந்து 2 வீலர்ல அந்த ஃபர்ஸ்ட் கேட்டுக்குள்ள நாங்க என்டர் ஆகும் போது வெளியே வந்தாரு. நான் என்னடா கோயிலுக்குள்ள இருந்து ஒருத்தர் 2 வீலர்ல வராரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உள்ள நாங்க என்டர் ஆனதுக்கு அப்புறம் அந்த என்வரான்மெண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, 2 வீலர்ல போனா மட்டும்தான் வந்து நம்ம சாமியை கோயில் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் என்ட்ரி கேட்டுக்கும் பேக் சைடு என்ட்ரி கேட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர்லாம் தாராளமா இருக்கும். ஒரு சமயம் நடக்க முடியாது, கால் வலியெல்லாம் இருக்கு, இல்ல டயர்டா இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் கேட்ல இறங்கி சிவனை கும்பிட்டுட்டு திரும்ப வெளியே வந்து வந்த வெஹிக்கிள் கார்லயோ பைக்லயோ போய் திரும்ப பேக் சைட் கேட்ல போய் அங்கிருந்து புதன் பகவானை கும்பிட்டுட்டு திரும்பி போயிடுறதா பெட்டர். இல்ல நீங்க ஃப்ரண்ட் கேட்ல இருந்து போய் பேக் கேட்ல வரைக்கும் போய் புதனை கும்பிட்டுட்டு திரும்ப ஃப்ரண்ட் கேட்டுக்கு வர்றீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 hours எல்லாம் தாராளமா ஆகும். ஆக்சுவலா ஜஸ்ட் ஃபாஸ்டா நடந்து போனாலே இந்த 2 மணி நேரம் அப்படிங்கிறது டைரக்டா வந்து உள்பிரகாரத்தை மட்டும் சுத்திட்டு சாமியை கும்பிட்டுட்டு வரக்கு. வெளிப்பிரகாரத்தை சுத்தணும் அப்படின்னா மினிமம் 1/2 நாளே தேவைப்படும். நான் இதுக்கு முன்னாடி போயிருக்கேன், ஆனா எனக்கு எப்படியும் மெமரியில சுத்தமாவே இல்லை இது இவ்வளவு பெரிய கோயிலா அப்படின்னு. மேபி நாங்க பேக் கேட்ல வந்து புதனை மட்டும் கும்பிட்டுட்டு அப்படியே போயிட்டோமா அப்படிங்கிற டவுட் எனக்கு இருந்துச்சு. நீங்க வீடியோல பார்க்கும்போதே தெரியும் நான் எங்க இருந்து வந்து வீடியோ ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். கோபுரம் வந்து வெளிகோபுரம் இது வரைக்கும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. பேர் பாத்தீங்களா, ஸ்ரீ ஸ்வேதா லிங்கம் அருள்மிகு மேதா வித்யா தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த தூண்கள் எல்லாம் வந்து நிஜமாவே அதை வந்து ஒவ்வொன்னையும் தொட்டு ரசிச்சு பார்க்கணும் அப்படின்னா மேபி புதன் பகவான் ஸ்தலத்துல ஒரு 2 நாள் வந்து தங்கி இருந்து பார்க்கணும். அப்ப பார்த்தாதான் வந்து ஃபுல் கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் பார்க்க முடியும். புதன் பகவான் கோயிலோட இன்னொரு என்ட்ரி. புதன் கோயில் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன், ஆனா இவ்வளவு தூரம் சுத்தம் தான் ஞாபகம் கூட இல்லை. ஒரு சமயம் நாங்கள் வந்ததும் உள்ள டைரெக்டாக கர்ப்பகிரகத்தை மட்டும் பார்த்துட்டு போயிருப்போம்னு நினைக்கிறேன். அங்கே இன்றைக்கி தான் வந்து கொஞ்சம் டைம் இருந்தங்காட்டிக்கு இவ்வளோ சுற்றி இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 நாளே ஆகும் நல்லா பார்க்குறக்கு. பிரம்ம வித்யாம்பிகை சந்திர தீர்த்தம் புதனோட கோயிலுக்கு எதிரில் அப்படியே அமைஞ்சிருக்கு. இது புதன் பகவான் சந்நிதியோட இன்னொரு குளம். குளங்கள்லாம் வந்து வெல் மெயின்டைன்ட் அப்படிம்பாங்க இல்லையா, அவ்வளோ நல்லா இருந்துச்சு பாக்குறக்கே. புதன் பகவானுக்கு விளக்கு போடுறது அப்படின்னா 17 மூலிகைகள் கலந்த எண்ணெய் வந்து அங்கேயே விற்கிறாங்க. அங்கேயே வந்து நம்ம வாங்கி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கீழே பெரும்பள்ளம் போயிட்டோம் கேதுவோட ஸ்தலத்துக்கு. நாகநாத சுவாமி திருக்கோயில் கேதுவோட ஸ்தலம். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு அளவான கோயில் தான். கூட்டம் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. ஒரு சமயம் ராகு காலத்துல எல்லாம் வந்து இங்க கூட்டம் அதிகமா இருக்கும். அன்னைக்கு வந்து ஈவினிங் ஹவர்ஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப லிமிடெட் க்ரௌட். சீக்கிரமா ஒரு 15 நிமிஷத்துல சாமி கும்பிட்டுட்டு இங்க இருந்து வெளியே வந்துட்டோம். இந்த கோயிலுக்கு போகும்போதுமே பூ எல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வெளியே இருந்து வாங்கிட்டு வந்துருங்க. ஒரே ஒரு கடை இருந்துச்சு, ஆனா இங்க வந்து பெருசா பூ எல்லாம் அன்னைக்கு கிடைக்கல, கொஞ்சமா தான் இருந்துச்சு. அதை வாங்கிட்டு போனேன். ஆக்சுவலா வந்து நான் லிஸ்ட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது இது வந்து 10வது கோயில் அன்னைக்கு பார்த்ததுன்னு சொல்லிட்டு. அந்த சிவலிங்கம் பார்த்தோம் இல்லையா, அதை வந்து நான் ஆட் பண்ணவே இல்லை அப்படிங்கறது அப்பதான் தெரிஞ்சது. இட் வாஸ் அ ஹியூஜ் பிக் டே அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா திருக்கடையூர் வழியா தான் வந்து நாங்க காரைக்கால் போய் திருநள்ளாறு போக வேண்டியது இருந்துச்சு. போற வழியில இருந்ததுனால வந்து டிரைவர் சொன்னாரு, இந்த கோயில் 8:30 மணி வரைக்கும் இருக்கும், பாக்குறதுனா பாத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அரௌண்ட் 7:45 போனோம். ஒவ்வொரு தடவை கும்பகோணம் ட்ரிப்லையும் வந்து திருக்கடையூர் மிஸ் ஆகாம பாத்துருவோம். இந்த தடவை வேற கோயில்கள் எல்லாம் என்னோட பிளான்ல இருந்ததுனால வந்து நான் இந்த கோயிலை வந்து என்னோட லிஸ்ட்ல சேர்த்துக்கல இந்த தடவை. பட் இருந்தாலுமே வந்து சுவாமி எவ்ரி டைம் வந்துட்டு போறேன், இந்த தடவை வராமையா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கேயும் போயிட்டு ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். தனியா சில கோயில்கள் மட்டும் பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா திருக்கடையூருக்கெல்லாம் வந்து ஒரு 1/2 நாளையே நம்ம ஒதுக்கிடணும். அவ்வளோ பெரிய கோயில். 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், இந்த 70 வயசுல பண்ற கல்யாணம் எல்லாம் இருக்கு இல்லையா, நிறைய பேர்த்துக்கு எல்டர்லி பேர்ஸ் வயசானவங்க நிறைய பேர்த்து பார்த்தேன். பார்த்தால் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் பண்ணேன் அவங்களை எல்லாம் பார்க்கும்போது. திருக்கடையூர் அபிராமினாலே இந்த கல்யாணங்கள் தான் ஸ்பெஷல்.
இங்கிருந்து ஒரு 8:30 கிளம்பி ஒரு 9 மணிக்கெல்லாம் வந்து காரைக்கால் ரீச் ஆயிட்டோம். அங்க ஆனந்த பவன்ல வந்து டின்னர் சாப்பிட்டோம். ரியலி ஆசம். காரைக்கால் வழியா டிராவல் பண்றீங்கன்னா நிச்சயமா இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் தாராளமா. அதுலயும் காஃபி வந்து செம சூப்பரா இருந்துச்சுங்க. காரைக்கால்ல டின்னரை முடிச்சுட்டு டைரக்டா திருநள்ளாறு போயிட்டோம் நைட் ஸ்டேக்கு. இந்த vlog எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. Day 3 வீடியோவை 2-3 டேஸ்ல போஸ்ட் பண்ணிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.